நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நாங்கள் வந்துட்டு எங்களோட பெரிய மாமியார் வீட்டு விசேஷத்துக்காக சென்னைக்கு போயிருந்தோம். அந்த 2 டேஸ் விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் புக் பண்ணியிருந்தோம். அதுவும் ஈவினிங் டைம் தான் புக் பண்ணியிருந்தோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிருந்தேன். ட்ரெயினில் நாங்கள் எதுவுமே வாங்கலை. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்திருந்ததுனால அது மட்டும்தான் வாங்கிக்கிட்டோம். நல்லா பாப்பாவுக்கும் ஃபீட் பண்ணி அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தூங்கி முழிச்சா காலையில் சென்னைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மச்சான் வண்டியெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. அதில் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. எங்களுக்கு இந்த ரூம் தான் ரெடி ஆகுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்திருந்தாங்க. மாடியில இருக்கிற இந்த ஒரு ரூம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையிலேயே ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களோட மாடியில் வச்சுருக்க இந்த செடிகள் எல்லாம் பார்த்துட்ருந்தோம். சென்னையில் தான் இருக்காங்க. ஆனால் நிறைய செடிகள் வச்சுருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சுற்றியுமே செடிகளாக தான் வச்சுருக்காங்க. அதுலேயும் எனக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாடியில் வந்துட்டு அங்கங்கேயா பறவைகளுக்கு தண்ணி வச்சுருந்தாங்க. புதினா எல்லாம் இந்த மாதிரி தொட்டிகளில் நிறைய வச்சுருந்தாங்க. கடையிலே வாங்க வேண்டாங்கிற அளவுக்கு நிறைய இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ரிப்பேரான பழைய வாஷிங் மிஷின். இந்த ட்ரம்மையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அதுலேயுமே அழகாக செடி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சென்னை பயங்கர ஹாட்டாக இருக்கும்னு மைண்டில் பதிஞ்சதுனாலேயோ என்னமோ நான் வந்துட்டு பாப்பாவுக்கு ஸ்வெட்டர் எதுவுமே எடுத்து வைக்கல. நல்ல வேளை 2 நைட் சூட் எடுத்து வச்சேன். அது இருந்ததுனால தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபேன் கூட போட முடியலை. காலையிலே பயங்கர குளிர். அக்கா கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ மார்கழி மாதத்துலேருந்தே கொஞ்சம் குளிர் ஓவராக தான் இருக்குது காலையில். அதுக்கப்புறம் மதிய நேரங்கள்லையுமே ரொம்ப வந்துட்டு வெயிலாலாம் இல்லை, நார்மல் டெம்பரேச்சர் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. பெரிய மாமியாரோட மொத்த ஃபேமிலியுமே சென்னை செட்டில்டு தான். அதனால் நம்மளுக்கு இங்கே தங்குறதுக்கு வீட்டுக்கு பஞ்சமே கிடையாது. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பெரிய மச்சான் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். காலையிலே அங்கே தான் டிஃபன் ரெடி பண்ணியிருந்தாங்க. இட்லியும் தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார், வடை தான் வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரே ஃபன்னாக தான் இருந்துச்சு. பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய மச்சானோட பெரிய பொண்ணுக்கு தான் இன்றைக்கி வந்துட்டு ரிசப்ஷன், நாளைக்கு வெட்டிங் இருக்குது. அவங்களோட ஃபங்க்ஷனுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். பாப்பாவுக்கு போன உடனே அவங்க அப்பா வந்துட்டு தொட்டில் கட்டுற வேலை பார்த்துட்டாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழும்புனா தான், பகலில் கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. தூங்கி எந்திரிச்சாங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் ஆக்டிவாக விளையாடிட்டே இருப்பாங்க. இல்லைனா வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கல்யாண பரபரப்பாக தான் இருந்துச்சு. நல்லா பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் பாப்பா தூங்குறதுக்காக கொஞ்சம் வால்யூம் எல்லாம் கம்மி பண்ணி வச்சோம். அதுக்கப்புறமா கல்யாண பொண்ணுக்கு மெஹந்தி போடுற வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப் எல்லாம் ரொம்ப போடுறது பிடிக்காது. அதனால அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் யாரையுமே கூப்பிடலை. இந்த மெஹந்தி கூட ஒரு அண்ணி பொண்ணு தான், மூத்த அண்ணியோட பொண்ணு தான் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அவங்களே அழகாக போட்டிருந்தாங்க. அவங்களுக்குமே சூப்பராக அது வந்துட்டு ஸ்டெயின் வந்துருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே போட்டுக்கல, வேண்டான்ட்டேன். ஏன்னா எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டேன்னு எனக்கு தோணுச்சு. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 2 ஹவர்ஸ் உட்காந்து போடுவோம். அதுக்கப்புறம் கரெக்டாக பாப்பா எழுந்திரிச்சிக்குவாங்க. அவங்க நம்ம எடுக்கலைன்னா அழுவாங்க. அவங்கள தூக்க வேண்டியது வரும். உடனே அதை வந்துட்டு வாஷ் பண்ண வேண்டியது வரும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறதுக்காக அவங்க வந்துட்டு இந்த பையெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பையில் மஞ்சள், குங்குமம், ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வச்சு அவங்க பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன மச்சானோட ஏற்பாடுன்னு சொன்னாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதில் வச்சுருந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா பிஸ்தா ஃப்ளேவரில் சோன் பப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் எல்லாம் நேற்றே இருந்துச்சு. எங்களால் வர முடியலை. ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு லாங் லீவ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த 2 டேஸ் லீவ் கிடைச்சதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஆரத்தி தட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு தட்டுமே யுனீக்காக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் என்னோடய ஃபேவரட் இந்த ஒரு தட்டு தான். ஒரு தொட்டிலில் வந்துட்டு குழந்தை இருக்கிற மாதிரி அதை சுற்றி வந்துட்டு டிசைன் எல்லாம் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 21 தட்டு பண்ணியிருந்தாங்க. இந்த 21 தட்டும் வந்துட்டு சிம்பிளாக பண்ணலை. ஒன்றுமே யோசித்து பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. இந்த வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு டைம் இருக்கும்போது ஒரு 3 வீக்ஸாகவே இது பண்ணிகிட்ருக்கிறதா சொன்னாங்க. இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் முன்னாடியே பண்ண தொடங்கிட்டதாகவும், இப்படி ஸ்வீட்டெல்லாம் வச்சு பண்ணுறதெல்லாம் இப்போது ரீசெண்டாக வாங்கி பண்ண தொடங்கினதாகவும் சொன்னாங்க. இந்த தட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா செல்வங்களையும் எழுதி அதை வந்துட்டு சாக்லேட் மேலே வந்துட்டு அந்த போர்டெல்லாம் செட் பண்ணி அதை வந்துட்டு பிளேட்டில் ஸ்டிக் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க.
பெரிய மச்சான் வீட்லேயுமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக மொட்டை மாடியில் கொஞ்சம் செடிகள் எல்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. மெகந்தி எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா மொட்டை மாடியில் தான் போய் சக்கரை தண்ணி எல்லாம் தொட்டு வச்சுட்டு இருந்தோம். ரூமில் எல்லாம் எறும்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்புறம் லஞ்சுமே நாங்கள் அங்கேயே முடிச்சிட்டோம். அதுவுமே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க எல்லாத்துக்குமே. இங்கே வந்துட்டு இந்த லஞ்ச் இருக்கும்போதே இன்னொரு சைடு வந்துட்டு 2வது மச்சான் வந்துட்டு எல்லாத்துக்கும் பிரியாணியும் வாங்கியிருந்தாங்க. இது பிடிச்சவங்க இது சாப்பிட்டாங்க, அது பிடிச்சவங்க அது சாப்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. இடையில வந்துட்டு எப்போ டைம் கிடச்சிச்சு அப்படின்னே தெரியல. ஹஸ்பண்ட் போய் கடையில போய் எனக்காக ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா, நேத்து நாங்க ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பும்போது சில மிஸ்கம்யூனிகேஷன்னால எங்களுக்கு கரெக்டான டைம் தெரியாம, ஒரு 1 1/2 ஹவர்ஸ் முன்னாடியே நாங்க ரயில்வே ஸ்டேஷன் போற மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, நான் சரியா எதுவுமே பேக் பண்ணல. வாட்ச் எடுத்து வைக்கல, செப்பல் எடுத்து வைக்கல, ஹிப் பெல்ட் எடுத்து வைக்கல. இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் மிஸ் பண்ணிட்டேன். அதை வந்துட்டு ட்ரெயின்ல இருந்து நான் சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் நீங்க தந்திருந்தா கூட, இங்க வந்து 1 1/2 ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணதுக்கு, எனக்கு நீங்க 1/2 அன் ஹவர் தந்திருந்தா கூட நான் வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சிருப்பேன் அப்படின்ட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நீ இருக்கிறத போட்டுட்டு ரெடியானா போதும் அப்படின்னுலாம் சொல்லி விட்டுட்டாங்க. வாங்கி தரேன்னெல்லாம் சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸா வாங்கி தந்தது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது மச்சான் வீட்ல வந்துட்டு, நாங்க வந்துட்டு ரெடியாக தொடங்கிட்டோம். இங்க இருந்து பெரிய மச்சான் வீடும் பக்கம் தான், மண்டபமும் பக்கம் தான். அதனால நாங்க ஸ்கூட்டியிலேயே கிளம்பிட்டோம். ஸ்கூட்டியில, ஆட்டோல, கார்லன்னு கொஞ்சம் கொஞ்சம் பேரா அப்படியே கிளம்புனது தான். அப்புறம் இன்னைக்கு ரிசப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, கிளம்புறதுக்கு முன்னாடி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, மாத்து அரிசியெல்லாம் அளந்துட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிச்சுவல்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க மண்டபத்துக்கு கிளம்புனோம். மண்டபத்துக்கு போற வழியில, மண்டபத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பெருமாள் கோவில் இருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. உடனே பார்த்த உடனே உள்ள போணும்னு தோணுச்சு. ஓகே, நம்மளுக்கு இடையில டைம் கிடைக்கும்போது நம்ம வந்து கோவில் திறந்திருந்தா சாமி கும்பிடலாம்னு நினச்சிட்டு உள்ள போயாச்சு. உள்ள போனதுமே ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்க போனதுமே அத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வெல்கம் ட்ரிங்கா பாதாம் பால் தான் குடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கி குடிச்சிட்டு, ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆனதும் ஃபோட்டோ எல்லாம் எடுக்க போயிருந்தோம். எடுத்து முடிச்சுட்டு, இந்த பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். உள்ள போகும்போது சாமியெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்ளோ நல்லா இருந்துச்சு. அந்த கோவில வெளிய இருந்து பார்க்கும்போதே கண்டிப்பா உள்ள போணும்னு தோணிட்டே இருந்துச்சு. உள்ள போனோனே அவ்ளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். சாமியெல்லாம் திருப்தியா கும்பிட்டு முடிச்சுட்டு, வெளிய வந்து கொஞ்ச நேரம் உட்காரலாமேன்னு உட்காந்துட்டு தான் இருந்தோம். கோவிலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு ஒரு ரோஸ் குடுத்தாங்க. தலையில வச்சிருப்பேன். அந்த ரெட் ரோஸ் தான். குடுத்துட்டு இன்னைக்கு ரோஸ் டேன்னு சொன்னாங்க. அது வந்துட்டு குடுத்தது ரொம்ப க்யூட்டா இருந்துச்சு. அது குடுக்க சொன்னது பார்த்தீங்கன்னா, என்னோட சின்ன அக்கா தான். காலையில வந்ததுலேருந்தே அவங்க எங்க எங்கன்னு நான் தேடிட்டே இருந்தேன். தேடும்போதெல்லாம் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சடனா இந்த ஒரு மொமெண்ட் நடக்கும்போது, இது அவங்க தான் குடுத்தாங்க அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் காட்டி தந்தாங்க. அவங்க அங்க ஆப்போசிட்ல கொஞ்சம் லாங்ல இருந்து ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிதான் இங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்தது. கோவில்ல பிரசாதமா பாயாசம் தான் குடுத்துருந்தாங்க. பால் பாயாசம் வாங்கி குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா நாங்க வந்துட்டு மண்டபத்துக்குள்ள என்டர் ஆனோம். இங்க வந்துட்டு மேலேயும் போகல, பந்திக்கும் வரல. கீழ பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்லயே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க. இதுவுமே சின்ன மச்சானோட ஏற்பாடு. ஃபுட் எல்லாமே அவங்க தான் பார்த்து பார்த்து பண்ணதா சொல்லியிருந்தாங்க. இந்த ஐஸ்கிரீம் பத்தி சொல்லியே ஆகணும். அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. இது சாப்பிடும்போது என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம வந்துட்டு பாட் குல்ஃபி குடிப்போம் இல்லையா? பாட்குள்ள இருக்குமே குல்ஃபி. அந்த டேஸ்ட்ல இருந்துச்சு. பயங்கர டேஸ்ட்டு. நான் வந்துட்டு ஒரு 4, 5 ஸ்கூப் வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தேன். இது வந்துட்டு ஸ்கூப் மாதிரி குடுக்கல. இந்த மாதிரி கட் பண்ணி தான் குடுத்துட்டுருந்தாங்க. நார்மலா நம்ம கல்யாண வீட்ல ஐஸ்கிரீம் வாங்கணும்னா, ஒரு ஸ்கூப் அது வந்துட்டு குவான்டிட்டி கம்மியா இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி பெரிய பெரிய பீஸா குடுக்குறது தான் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் திருப்தியா குடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, நாங்க வந்துட்டு மேல வந்துட்டோம். சாப்பாடெல்லாம் சாப்பிடல. கரெக்ட்டா மேல வரும்போது பார்த்தீங்கன்னா, மாஸான பாட்டெல்லாம் போடத் தொடங்கிட்டாங்க. அப்பவே தெரிஞ்சுச்சு, ஃபேமிலியே சேர்ந்து வைப் பண்ண தொடங்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஃபேமிலியில எல்லாருமே, ஒரு ஆள் விடாம எல்லாருமே பயங்கர வைபா தான் இருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அந்த டேவே வந்துட்டு இந்த டான்ஸு, பாட்டு இதெல்லாம் இருக்கும்போது, ஒரு ஃபுல்ஃபில்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சுச்சு. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பியூட்டிஃபுல்லான ஃபேமிலிக்கு நான் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். என்னன்னா, என்னோட அக்காங்க, மச்சான்மாருங்க, அதுக்கப்புறம் யங் ஜெனரேஷன் இப்போ இருக்கிற பிள்ளைங்க,
எல்லாமே நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டவங்க ப்ராப்பராக. அவங்க வந்துட்டு ஃபுல்லாகவே நம்மளை வந்துட்டு என்கரேஜ் பண்ணி, இது பண்ணுங்க, எங்களையும் இதில் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்ட்டு என்னை வந்துட்டு கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அக்காங்கெல்லாம் இப்படி நம்மளை வந்துட்டு இவ்வளோ என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிச்சு. நம்ம அவங்கள அடிக்கடி பார்க்கலனாலும், பேசலைனாலும், எப்பாவது ஒருக்கா மீட் பண்ணாலும் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தான். அதுலேயும் பெரிய அக்கா கூடலாம் நான் இந்த டைம் தான் கொஞ்சம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்ததுனால தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இல்லைன்னா நிறைய விஷயங்கள் தெரியாமையே இருந்திருக்கும். பாப்பாவுமே கொஞ்ச நேரம் என் கையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இறங்கி கீழே போயிட்டாங்க. அவங்களும் வைப் பண்ண தொடங்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி சாங்கெல்லாம் போட்டு நல்லா பாட்டு பாடுறது, ஆடுறதுன்னு ஒரே வைபாக தான் இருந்துச்சு. நான் வந்துட்டு எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணல. 1, 2 சின்ன சின்ன கிளிப்பிங் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எங்களோட பெரிய மாமியார் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சந்தோஷமான ஈவெண்ட்ஸில் இப்படி எல்லாரும் ஒன்றா அன்பாக ஹாப்பியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட கஷ்ட காலத்துலேயுமே நம்ம பக்கத்தில் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அந்த மாதிரியெல்லாம் ஹஸ்பண்ட் வந்துட்டு என் கூட அதிகமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே என்னால் நேர்லேயே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லாரோட தாட் ப்ராசஸுமே நல்லா இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலியிலையும் இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் நல்லா இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. இங்கே பெரிய மாமியார் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட தாட் ப்ராசஸுமே நல்லா இருக்குது. யாருமே யாரையுமே ஜட்ஜ் பண்ணுறதில்ல. அப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட கிளம்பிட்டோம். சாப்பாடு வேறு லெவலில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆல்ரெடி நிறைய ஐஸ்கிரீம் ஃப்ரூட்ஸ்னு உள்ளே அமுக்குனதுனால இவ்வளோ நேரம் சாப்பிட முடியல. ஃபைனலாக ஃபங்க்ஷன் கொஞ்சம் முடிகிற மாதிரி வந்து கூட்டம் கலைய தொடங்குற நேரம் தான் சாப்பிட போயிருந்தேன். அப்போவுமே பந்தி நடந்துட்டு தான் இருந்துச்சு. இடியாப்பம், சப்பாத்தி, புலாவ், அதில் ஒரு குலாப் ஜாமுன் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வேறு வாங்கி அதில் ரசமெல்லாம் கூட போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவ்வளோதான். இனி ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு முகூர்த்தத்துக்கு ரெடியாக வேண்டியது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.